சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா ரொம்ப ஈஸி. கார்த்திக்ன்ற ஒரு பர்சன் 1 lakh போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. அது 10% அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க கார்த்திக்கு, ஏன்னா அவர் போய் டெபாசிட் பண்ணுறாருல அதனால். இப்போ வந்து how much amount did the கார்த்திக் gets as a interest per year? ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ அமௌண்ட் பேங்க்லேருந்து வருது அவருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க கொஷினாக. ஸோ இது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு அந்த 1 lakh கார்த்திக் 1 lakh டெபாசிட் பண்ணப்போ அதான் பின்றது பிரின்சிபல், ஐன்றது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டீன்றது டைமு. ஸோ இங்கே கேல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 lakh இன்ட்டு 10% இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு 1 year. ஸோ ஒரு வருஷத்துக்கு கார்த்திக் கெட்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? 10,000 as a interest. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்ட். ஸோ கொஷின்ஸ் எப்படி அரைஸ் பண்ணலான்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்கலாம், இல்லை அவங்களோட பிரின்சிபல், இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கேட்கலாம், இல்லை இந்த பர்சன்டேஜ் கேட்கலாம், இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கேட்கலாம், இந்த இயர் கேட்கலாம். அதாவது எத்தனை வருஷத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்.